கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு கொண்டான அற்புதமான வார்த்தை 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு இயேசப்பாவுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த கிருபை என்பது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. அவர் கிருபை உங்களை நடத்தும், அவர் கிருபை உங்களை தாங்கும், அவர் கிருபை உங்களை ஏந்தும். அதனால் இந்த நாளிலே, இந்த வேளையிலே ஒருபோது நீ வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு இயேசப்பா உங்கள் கூட இருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன். அதாவது இங்கே கிருபை அப்படின்னா, தகுதி இல்லாத உன்னை நான் தகுதிப்படுத்துகிறேன், என் பிள்ளையாக உன்னை தகுதிப்படுத்துகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு உன்னை நான் தகுதிப்படுத்துகிறேன், என்னுடைய சுகங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதிப்படுத்துகிறேன், நீ பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்துகிறேன், நீ பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதிப்படுத்துகிறேன், நீ போரிடமெல்லாம் உன் கூட இருக்கிறேன். இதுக்கு பேர் தான் கிருபை. தத்து பிள்ளைக்கும் பெத்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. பெத்த பிள்ளை உரிமை பாராட்டலாம், அதுக்கு பேர் தான் கிருபை. தகுதியில்லாத உன்னை நான் தகுதிப்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை தான் கிருபை. அப்புறம் என்ன அர்த்தம்? கிருபை உங்கள் மேலே இருக்குது. அது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறார். என் கிருபை உனக்கு போதும். ஏன்னு கேட்டால், கிருபை இருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துடும், சகல பரிபூரணமும் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். அவர் கிருபை இருந்தால் போதும், பலவீனம் போய் பலன் வந்துடும். அவர் கிருபை இருந்தால் போதும், தரித்திரம் போய் ஐஸ்வர்யம் வந்துடும். அவர் கிருபை இருந்தால் போதும், உங்களை எல்லா பரலோகத்தின் ஆசீர்வாதம் பூலோகத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை உயர்த்துவார். அதனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களை சொல்கிற, மகனே உனக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறேன், மகளே உனக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கேன், இந்த கிருபை உனக்கு போதும், நான் நடத்துவேன் அப்படிங்கிறார். அதனால் தைரியமாக இருங்க, அவர் கிருபையை பிடித்து கொள்ளுங்க. அவருடைய மகிமை, அவருடைய பலன், அவருடைய அற்புதம், அவருடைய அதிசயம், அவருடைய அடைக்கலம், அவருடைய பலன் உங்கள் மேலே இருக்கிறது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு நான் ஆட்சேபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, மை நன்றியோடு துதிக்கிறேன், மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனை மை துதிக்கிறேன், உயர்ந்த தேவனை மை துதிக்கிறேன், மாறாத தேவனை மை துதிக்கிறேன், கிருபையின் தேவனை மை துதிக்கிறேன், அப்பா பிதாவை மை துதிக்கிறேன், ஆறுதலை மை துதிக்கிறேன், அடைக்கலமை மை துதிக்கிறேன், இருந்தவரை மை துதிக்கிறேன், இருப்பவரை துதிக்கிறேன், வரப்போகிறவரை துதிக்கிறேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான உயர்வான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனே, நான் உனக்கு முன்னே போய் எல்லா கோணலையும் செவ்வையாக்குன்னு வசனத்தின்படி எல்லா கோணலையும் செவ்வையாக்கி அதிசயமாக நீங்கள் நடத்த போகிறதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே உங்களுடைய ஞானமும், உங்களுடைய கிருபையும், உங்களுடைய சுகமும், உங்களுடைய பலனும், உங்களுடைய அற்புதமும், உங்களுடைய அதிசயமும் ஆளுகை செய்வதாக ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவேற்றி விட்டதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.